மன அழுத்தம், டிப்ரெஷன், இது 99% எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்த்தா பல பேர் பல தீர்வு சொல்கிறாங்க. ஒரு எளிய தீர்வு நான் சொல்ல விரும்புகிறேன். இது நான் வாழ்க்கையில் நானும் டிப்ரெஷனில் இருக்கும்போது நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். இதுக்காண்டி நீங்கள் ஆல்கஹால் அடிக்டாக இருக்கலாம், இல்லை இது சம்மந்தமாக நிறைய சாப்பிடுவாங்க. இந்த டிப்ரெஷனில் இருந்தாங்கன்னா நிறைய பேர் சாப்பிடுவாங்க, உடம்பு நல்லா குண்டாகிட்டே இருப்பாங்க. ஆனால் அது அவங்களால விட முடியாது, லைஃப் அப்படியே போயிட்டுருக்கும். சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. எளிய வழி, ஏர்லி மார்னிங் 20 to 30 minutes, என்னை கேட்டால் மினிமம் 30 minutes ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், வாக்கிங்கா, யோகா, இல்லை மெடிடேஷன், இல்லை கேம்ஸ். நீங்கள் சில பேர் கிரிக்கெட் விளாட்லாம், ஃபுட்பால் விளாட்லாம், உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள், ரன்னிங், எது வேணால் பண்ணலாம். இதில் முக்கியமாக யோகா பண்ணிங்கன்னா உங்களோட டிப்ரெஷன் மைண்ட் இது போக பாடியும் மாறும். அது வேற டாபிக். ஆனால் அது பண்ணால் பெட்டர். இது மினிமம் நீங்கள் பண்ணக்கூடியது 21 daysலேருந்து 48 days. ஏன் இதை நான் திருப்பி ஆழமாக 21 days நான் சொல்கிறேன்னா, இதை சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். வேர்ல்டு வைஸாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம். இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் பேருக்கு மேலே ரிசர்ச் பண்ணி இது கொடுத்துருக்குறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஏர்லி மார்னிங் அவங்க ஒரு 30 minutes அவங்க ஒரு வீக்லி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றாங்க. 150 minutesக்கு மேலே அவங்க இதை டெய்லி பண்ணுறதுனால 30-30ன்னு ஒரு 5 நாள் வச்சு பார்த்தீங்கன்னா 150 நிமிஷம் கழிச்சு அவங்ககிட்ட உட்காந்து பேசும்போது அவங்க கிட்ட இருக்கிற மன அழுத்தங்களும் அவங்க நெகட்டிவ் தாட்ஸும் இல்லைன்றது ப்ரூஃப் ஆயிருக்கு. இதை ஃபுல்லாக அவங்க 21 நாள் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ரிசர்ச் பண்ணி அவங்கள்ட்ட பேசுறதும் அதுலேயும் அவங்களோட கொஞ்சம் தாட் வந்திருந்தாலும் முழுமையாக ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ 48 daysக்கு அப்புறம் அவங்க கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, டோட்டலாக அவங்க மைண்ட்லேருந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இருந்த ப்ராப்ளம் வலியும் இன்னைக்கு இல்லைன்றாங்க. டோட்டலாக அதை மறந்து பாசிட்டிவ் வேல மூவ் ஆன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு லவ் ஃபெயிலியரோ, ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலியரோ, இல்லை ஜாப் ஃபெயிலியரோ, இல்லை இன்ட்ரி ஃபெயிலியரோ, கல்யாணத்தினால ஒரு ஃபெயிலியரோ, இல்லை குழந்தைனால ஃபெயிலியரோ, மாமியார் பிரச்சனை, இல்லை குழந்தை பெற்றுக்காத ஒரு பிரச்சனை, இப்படி நிறைய, அது கல்யாணம் பண்ணாததுக்கு பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. எவ்வளோ நான் பேசினா பிரச்சனைன்னு இருக்கும். அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட் நல்ல ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, நீங்க எக்ஸசைஸோ இல்லை ஜஸ்ட் சிம்பிள் வாக்கிங். ஏர்லி மார்னிங் அந்த பிரீஸ், அந்த பறவைகள் சவுண்டு, அது நிறைய அந்த வைப்ரேஷன் இருக்கும். அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற டிப்ரெஷனில் நான் என்ன பண்ணேன்னா, எந்திரிக்கிறதும் லைஃப்பில் நான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, லேட்டாக எந்திரிக்கும் போது தப்பாக எந்திரிச்சோடனே அந்த ப்ராப்ளத்தை யோசிக்கும் போது அது கூட ட்ராவல் ஆகிறேன். அடுத்த நாள் அது கூட ட்ராவல் ஆகிறேன். எதை எடுத்தாலும் சந்தோஷமாக என்னால் பண்ண முடியல. ஒரு மூவியில் காமெடி பார்த்தாலும் சந்தோஷம் அடையாத காரணம், என்னோட முழுமையாக அது ஃபாக் மாதிரி எனக்குள்ள இந்த நெகட்டிவ் தாட்ஸ், இந்த பெயின் எனக்குள்ள இருந்தனால எதுவுமே செய்ய முடியல. அப்ப மன அழுத்தத்தை போக்குறதுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஜஸ்ட் வாக்கிங் பண்ணி பாருங்களேன். 30 நிமிஷம் வீட்டுக்குள்ள வாக்கிங் பண்ணி பாருங்க. இதுக்காண்டி கிரவுண்டு போகணும், இதுக்காண்டி ரோட்ல நடங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் உங்க வீட்டுல ஒரு வெராண்டா இருக்கலாம், இல்ல மொட்டை மாடி இருக்கலாம், இல்ல உங்க ரூம், ஜஸ்ட் ஒரு ரூம் ஜன்னலை திறந்து விட்டு அந்த காத்து வர வச்சுட்டு நீங்க ஃபுல்லா ரூம்ல வாக் பண்ணாலே போதும். ஏதோ ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்துங்க. வாழ்க்கையில நீங்க மன அழுத்தத்துல ஒரே இடத்துல உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே இடத்துல நிப்பீங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்றது, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் பிரதிபலன். நீங்க நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். நான் மாறணும், நான் வாழ்க்கையில எந்திரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாள் இன்னைக்கு இப்ப செய்ய ஆரம்பிடுங்க. இன்னைக்கே செஞ்சிருங்க. இல்ல இப்ப சாயந்தரமா இருக்கா, இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு டே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்த நாள் மார்னிங் ஒரு டே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை கண்டினியூவா ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு செவுத்துல ஒட்டிடுங்க. 21 நாள் சேலஞ்சு நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு சேலஞ்சு பண்ணுங்க, வேற யாருக்கும் பண்ண வேண்டாம். உங்க மனசுக்கு சேலஞ்ச். 21 நாள் வாக்கிங் மாத்திரம் டீப் பிரீத்தோட ஒரு வாக்கிங் பண்ணி மாத்திரம் பாருங்க. உங்களுக்குள்ள மாற்றம் தெரியும், உங்க எனர்ஜி தெரியும். நீங்க யாரு, உங்களுக்குள்ள ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த டிப்ரெஷன் கலையும் போது என்ன ஆகும்னா, எல்லாமே உங்களுக்கு அடுத்த ஒரு வே காமிக்கும். இருட்டுலேருந்து வெளிச்சம். எப்படி ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் இருட்டா இருக்கும் லைட்டா, அந்த 5:30லேருந்து அந்த 6 மணிக்கு அந்த பிரைட்னஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு ஃபுல்லா சூரியன் பாக்குறோம் பாத்தீங்களா, அததான் லைஃப். மன அழுத்தத்திலையும் அதான், ஃபுல்லா டார்க்கா இருக்கும். அப்படியே நீங்க செய்ய 21 நாள் கழிச்சு பார்க்கும்போது உங்க மனசு அப்படியே ஒயிட்டா மாறி உங்களுக்கு ஒரு புது உலகத்தை காமிக்க. அந்த உலகத்துக்குள்ள நீங்க போகும்போது புது விஷயத்த பண்ணுவீங்க.
செஞ்ச தப்ப செய்ய மாட்டீங்க. அதை பழகிக்குவீங்க. நீ அந்த வலியை போக்கிறீங்க. ஏன்னா வலி பட்டுட்டீங்க. அந்த வலியில இருந்து எந்திரிச்சு புது வேயை கண்டுபிடிப்பீங்க. அந்த வேல உங்க லைஃபை செலுத்துவீங்க. செலுத்தும் போது உங்களுக்கு புது படிப்பினை, புது நல்ல விஷயங்கள் கிடைக்கும் போது நீங்க நடந்துகிட்டே இருப்பீங்க. வாழ்க்கையில சக்சஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தோல்வி வரும். அது படிக்கட்டுன்றதை நீங்க அப்பதான் உணர்வீங்க. அந்த உணர்வுல இருந்து எந்திரிக்கும் போது சக்சஸ் தான். யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க. இன்னைக்கே செய்யுங்க. இப்பவே ஆரம்பிங்க. இந்த வீடியோ கட் பண்ணி முடிச்சோடனே செய்ய பாருங்க. ஏதாவது எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணியே தீருங்க. அதை பண்ணீங்கன்னா உங்க மைண்டும் உங்க உடலும் எல்லாமே, மனசு எல்லாமே மாறும்போது உங்களுக்கு நல்வழி காமிக்கும். புதுவான வாழ்க்கை கிடைக்கும். புதிய வாழ்க்கை கிடைக்கும். சக்சஸ்ன்றத உங்க மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க அதை அனுபவிப்பீங்க. செஞ்சு பாருங்க.